வணக்கம். படுக்கையிலேருந்து எழுந்திருச்சு காலை தரையில் வைக்க முடியல சார். காலை வச்சா அப்படி ஒரு வலி குதிகாலில் ஏற்படுது. ஆனால் பாருங்கள், ஒரு 10 தப்படி நடந்துட்டேன்னா அந்த வலி போயிடுது. இப்படி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? நம்ம கண்டைக்கால் தசையையும் குதிகால் எலும்பையும் ஒரு தசை நார் இணைக்குது. அந்த தசை நாருக்கு அக்லீஸ் டெண்டன் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ அந்த தசைநாரோட ரோல் என்ன அப்படின்னா, நம்ம நடக்கும் பொழுது, ஓடும்போது, ஜம்ப் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய லோடை கண்டைக்கால்லேருந்து குதிகால் எலும்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுதான் அதோடைய வேலை. இப்போ நாம் இரவு படுக்கையில் படுத்திருக்கோம், கால் அசைவு இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த தசைநார் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகிடும். காலை எழுந்திரிச்ச உடனே காலை தரையில் வச்சோன்னு வச்சுங்க, அந்த ஸ்டிஃபாக இருக்கிற தசைநார் இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். இன்கேஸ் நமக்கு ஏதாவது அந்த தசைநாரில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். நடக்க நடக்க பிளட் சர்க்குலேஷனால் அந்த தசைநார் ஃபுல்லாக நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்போ அந்த வலி நமக்கு போயிடும். இதுதான் அந்த தசைநாரில் ஏற்படக்கூடிய ஆரம்ப சேதம். இப்பயே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும்னா நீங்கள் ரைஸை ஃபாலோ பண்ணணும். அது என்ன ரைஸ் அப்படின்னா ஆர்ஐசி. ஆறுங்கிறது ரெஸ்ட்டு. அந்த தசைநாருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா லோடே கொடுக்கக்கூடாது. மாடி ஏறுறது, ரொம்ப நாள் நிற்கிறது, ஜம்ப் பண்ணுறது, ஒரே காலில் வெயிட்டை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடணும். அதுதான் ஆறு. ஐங்கிறது ஐஸை குறிக்கும். ஒரு 10 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து ஒரு துணியில் போட்டு அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல ஒரு 4லேருந்து 5 ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த வலி மறைஞ்சிடும். அடுத்தது சிங்கிறது கம்ப்ரெஷன். ரொம்ப அழுத்தம் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி ஒரு கிரிப் பேண்ட் போட்டுக்கிறது, அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. கடைசியில் ஈங்கிறது எலிவேஷனை குறிக்கும். படுத்து தூங்கும் பொழுது அந்த குதிகாலுக்கு அடியில் ஒரு 2 தலைவாணியை கொடுத்து குதிகாலை உயரமாக வச்சு விட்றது. அப்படி வச்சா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகிடும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இந்த குதிகால் வலியோட ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து தப்பிச்சிடலாம். பரவாயில்ல சார், நான் அப்படியே நடக்கிறேன் அப்படின்னு உடம்பை குறைக்கணுங்கிறதாக நீங்கள் நீண்ட தூரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா அந்த அக்லீஸ் டெண்டன் சேதமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிழிய கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனடியாக நீங்கள் ஒரு எலும்பு டாக்டரை பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டையாவது பாருங்கள். அவங்க சில எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா முழுமையாக அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்துடலாம்.